ஓம் ஈஸ்வரா குருதேவா. என்னுடைய ஆசை இது நிறைவேறணுங்கிறதுக்காக வேண்டிதான் இது ஒவ்வொருத்தருடைய நிலைகளிலும் இந்த உணர்வு பெற வேண்டும் என்று உங்களை உயிரை கடவுளா மதித்து அந்த மகிழ்ச்சியின் அருளியான எண்ணத்தை எடுத்து அந்த உணர்வின் நிலையை உங்களுக்குள் ஒளியாக பெருக்கி அந்த உணர்வின் மனத்தை உங்களுக்குள் இந்த ஆண்டவனான உங்க உயிருக்கு இந்த நல்ல வாசனை கொடுத்திருக்கும். இது நாம் எந்தெந்த வழிகளில் யாராரும் இந்த உணர்வை கேட்டுக்கொண்டிருக்கின்றதோ அது உங்க ஈசனுக்கு நீங்க கதவை திறந்து கொடுத்து அந்த ஆராதனை செய்வது மாதிரி. என்னமோ சரி விட்டுட்டு போட்டு எப்படா ஒரு வேலை சாமிகிட்ட உபயோகிவாங்களான்னு சொன்னா உங்க வீட்டை நல்லா அந்த கோயில் அடைச்சு வச்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா நான் இன்னும் உங்களுக்கு எல்லா நலமும் பெறணுங்கிறதுக்காக வேண்டி செய்யிட்டு வந்தேன். நீங்க சாமிகிட்ட உபயோகி வாங்கி போனா கொஞ்சம் தலைவலி போனா சரியா போச்சு, வேற என்ன கண் இல்லாம கண் தெரிஞ்சிச்சு, மேலவழி போனா சரின்னு சொல்லி போட்டு அப்புறம் பேசலி எப்படா ஒரு வாரம் உபயோகி வாங்கி போலான்னு சொன்னா உங்க ஆண்டவனுக்கு நாம செய்யக்கூடிய ஆராதனை எழுதி மூடிக்கிட்டீங்கன்னு தான் அர்த்தம். கோயில் மூடி வச்சுன்னா அப்புறம் புகையை பிடிப்போம், நான் கொடுக்குற வாசனை பிரார்த்தனை ஒண்ணும் செய்யாது. அதனால இது எப்பொழுதுமே இந்த உண்மையை நீங்க உணர்ந்துக்கும். இங்க வந்தாச்சுன்னா ஒரு வார்த்தையும் வேஸ்ட் ஆகுங்க, ஒரு வார்த்தையும் கழிவா இருக்காது. உங்களுக்குள் அந்த மகிழ்ச்சியின் அருளுடைய பதிவு இருக்குதான் ஜபத்தில் இருந்து வந்து இதை செய்யுது. இதை நீங்க சூரியனுடைய காந்த சக்தி எடுத்தீங்கன்னா உங்க துன்பத்தை போக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு இது எல்லாம் ஏன் தயார் பண்றோம் அப்படின்னு சொன்னா இப்பதான் நாம ரேடியோ டிவி வச்சுக்கிட்டு இருக்கேன்னு அது நாளைக்கு ஸ்புட்னிக்ல இருந்து அப்படியே லேசா அப்படின்னு கிராக் பண்ணா போறோம். நாம ரேடியோ கேட்டுக்கிட்டு இருக்க போகும்போது இப்ப நல்லா பாடிக்கிட்டு இருந்து கடவுரான்னு சொன்னா மனசு கெடுது. அதே போல அதுல அழுத்தமான நிலைகள் அப்படின்னு ஒரு பிரிவுனான ஐயோ நம்ம புத்தியை தெரிந்து காக்காவலி பண்ண மாதிரி பட்டு 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 பட்டுன்னு சொல்லும். எலக்ட்ரிக் காந்தம் எப்படி செய்தோ இந்த உணர்வுக்குள் ரேசர் கதிர் இயக்கங்களை அது செல்லுகளை பாய்ச்சி இன்னைக்கு வச்சுட்டாங்க. நான் கேட்டாலும் போது எனக்கு ஒரு கண்ணு போனா அவனுக்கு 2 கண்ணு போகணும்னு நினைச்சுக்கிட்டா இன்னைக்கு விஞ்ஞானி வேலை செய்யுது. ஆனா செய்வதனே தப்ப முடியாது. இன்னைக்கு எல்லா உலகமே இது செய்து வச்ச உணர்வு இன்னைக்கு காத்தால இவங்களுக்குள்ள பரவிட்டு டெஸ்ட் பண்ண எல்லாம் கம்ப்யூட்டர் அது இது எல்லாம் வந்திருக்கு. இவங்களை பூரா மாத்தி இந்த கொஞ்ச நாள் போனா இந்த காய்ச்சல் வந்துச்சுன்னா பாருங்க ஜன்னி வரும். ஏன்னா இந்த உடல்ல தூக்கி சில பேர் கொஞ்சோண்டு கவலையா என்ன போறோம், வீட்டுல இப்படி என்றாங்கன்னா போறோம், யாரா 2 பேர் இப்படி பேசுறா இடங்க போடுறாங்கன்னா போறோம். இந்த சுவாசத்தை எடுத்தீங்கன்னா இதெல்லாம் வந்தோம்னா உங்களுக்கு பளிச்சு காய்ச்சல் வந்தா ஜன்னி வரும். இன்னும் கொஞ்சம் ஒரு வருஷம் போகட்டும் பாருங்க. இந்த ரேடியோ டிவி கேட்டவங்களுக்கு இப்படி பளிச்சு இந்த சீனால அப்படின்னு எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படின்னு நிறுத்தோன்னு இப்படி குடிச்சு வைப்ப மாதிரி வரப்போகும். இப்ப ஒன்னும் தெரியாது. நான் சொல்றது தமாசா தெரியும். என்னமோ சொல்றாரு உங்க மிரட்டல் சொல்லாதீங்க, நினைக்காதீங்க. நீங்க எல்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த அலைகளை பாய்ச்சல இப்ப இருந்து காப்பாற்றிக்கீங்க. உங்களை காப்பாற்ற நீங்க தான் சாமி காப்பாற்று, சாமியார் காப்பாற்றுவார், ஜோசியம் காப்பாற்றும், மந்திரம் காப்பாற்றும், யந்திரம் காப்பாற்றும், ஒன்னும் காப்பாற்றாது. உங்களை காப்பாற்றாது. இந்த உடலையும் சரி இந்த உடலை விட்டு போனாலும் உங்க உயிரோட ஒன்றிய நிலைகள் இந்த உணர்வை சேர்த்து இந்த உடலை விட்டு உயிர் வெளியில போனா அவனோட ஒன்றி அங்க போகணும் ஒளிக்கடலுக்கு. அதை நீங்க தயார் பண்ணிக்கணும். ஏன்னா எனக்கு குள்ளாறு கஷ்டப்பட சொன்னாரு செய்து நான் பாட்டுக்கு எப்ப வேணாலும் எந்த நேரத்துல வேணாலும் எங்க வேணாலும் போய்க்கலாம். ஏன்னா அவர் விட்ட கட்டளை எல்லா சாமியும் கடவுளா மதிக்க சொல்லியிருக்காரு. உங்க வீட்டு எல்லாம் மரம் கேட்க சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி நீங்க ஒவ்வொருத்தரும் நல்லா இருக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் நீங்க மரம் கேளுங்க. நீங்க ஆத்ம சித்தி செய்யுங்க. ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க நல்லா ஆகணும்னு சொல்லுங்க. நீங்க அந்த உடல்ல இருந்து உங்களுக்கு நல்லது கிடைக்கும். அந்த உணர்வின் தன்மை நல்லது கிடைக்கும். உங்களுக்கு பிடிக்காத நிலையில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்க விலையை என்னங்க, அவங்க சங்கடத்தை பற்றி என்ன வேண்டாம், விலையை நில்லுங்க. அவங்களுக்கு நல்ல நேரம் வரட்டும் அப்படின்னு நீங்க சொல்லிடுங்க. அவங்க இம்சை பண்றாங்க இவங்க இம்சை பண்றாங்க என்ன வேண்டாம். இதை நீங்க செய்து பழகிட்டாருங்க. இது உங்களை இப்ப நான் எப்படி உங்களை வேண்டுகிறேனோ இதே மாதிரி ஆத்ம சித்தி செய்துட்டு உங்களுக்கு ஒருத்தர் நல்லா ஆகணும் நீங்க சொல்லி பாருங்க. இது உங்களுக்கு நன்மை தரும். நீங்க 1000 2000 கொடுத்து சாமியார் கொடுத்து போட்டு மந்திரக்காரர் கொடுத்துட்டு எனக்கு நல்ல கெட்ட நேரத்தை நிறுத்தி பண்றதுக்காக இந்த சாந்தி ஹிந்தி எல்லாம் மீறிங்க இல்லைங்க, அதை விட்டு போட்டு நீங்க செய்து பாருங்க. ஓம் ஈஸ்வரா அந்த தியானம் தெரிஞ்சுட்டு ஓம் ஈஸ்வரா அப்படின்னு ஏங்கிட்டு மகிழ்ச்சியின் அருசக்தி நான் பெறணும், இது என் ஜீவாத்மா பெறணும், உங்க உடலுக்கு ஏற்றி வச்சுக்கோங்க. அடுத்தாப்புல உங்களை யாராவது திட்டிட்டு இருந்தாங்கன்னா உடனே சொல்லுங்க மகிழ்ச்சியின் அருள்கள் யார அவர் அறியாம திட்டிட்டு இருக்க எண்ணங்கள் மாதிரி எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடிய எண்ணம் வரணும். அவர் திட்டும் போதெல்லாம் காக்கும் போதெல்லாம் அதை சொல்லிட்டு அவர் திட்டுறது உங்க உடலுக்கு விடாது, நீங்க சொல்றது அங்க போய் சேரும். இப்ப திட்டது இப்படி பண்றானே இருக்கட்டும் நான் பாருகிறேன் இருக்கட்டும் பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா ஆத்திரம் இங்க கொஞ்சமா வந்து நமக்குள்ள என்ன செய்யும்
ரத்த கொதிப்பு, கைகால் குடைச்சு, தலைவலி, அந்த ஆத்திரம் வர 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 வரன்னு செய்யும். பழிய நமக்குள்ள அந்த இது பண்ணோம்னா கருவழி உள்ள பூ கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஆத்திரத்தை அடக்கி இது பண்ணோம்னா செய்யும். ஜுர்ன்னு அழுத்தம் அதாகி துப்பமோ அல்லது சுவைத்தமோ நாம் இருக்கக்கூடிய கால சூழ்நிலைக்கு எடுத்தாப்படி அன்னைக்கு மிளகாய் ஜாஸ்தி சாப்பிட்டுருப்போம் அல்லது கத்திரிக்காய் ஏதாவது சாப்பிட்டுருப்போம். அதுல ஏதாவது நம்ம சாப்பிட்டு இந்த காரமான உணவு போச்சுன்னா அஜீர்ணமாகி புளிப்பாகி என்னச்சு இந்த விஷயத்தை இது பண்ணோம்னா கண்ணு வந்து பளிச்சுன்னு இது பண்ணி கொஞ்சோண்டு சேர்த்துன்னா கண் மங்களாகும். இதே உணவுடைய நிறைய செடிகளில் ஒளி கேட்டுன்னா அது கூடிய நிச்சயம் நீரா சேர்ந்து குடக்கூடாங்க, தட்டி பார்த்தா நீங்க குடக்கூடாங்க, அப்புறம் கீழே குஞ்சா குடக்கூடாங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் போச்சுன்னா சொல்றது அர்த்தமே ஆகாது. இப்படி எல்லாம் போயிடும். நாம தப்பு பண்ணல, இது வேலை செய்யும். ஏன்னா இருக்கிற காந்தம் நான் இதெல்லாம் நீங்க உங்களை நம்புங்க. யாரோ செய்வாங்க எவரோ செய்வாங்க, மனிதனா பிறக்கிறது ரொம்ப அபூர்வம். இன்னைக்கு விஞ்ஞான உலகத்துல இருக்கான், அன்னைக்கு மந்திரத்தினால செய்வா. இன்னைக்கு மந்திரம் எல்லாம் போய் எந்திரத்தை கொடுத்து போட்டு பூரா எலக்ட்ரானிக்ஸ். இன்னைக்கு எந்திரத்தை ஓட்டுறான், இதை ஓட்டுறா 2000 1000 1 கோடி மைலுக்கு அந்த பக்கம் இருக்கு எந்திரத்தை இங்க இருந்து ஓட்டுறான். இதை வச்சு அங்க இருக்கக்கூடிய எந்திரத்தை இது பண்றான், அங்க அறியக்கூடிய செய்தி இங்க கொடுக்குறான். இவ்வளவு ராக்கெட்ல அனுப்ப போது நம்ம கேட்கறவங்க எல்லாம் மந்தமாக்குறான். அங்க ராக்கெட்ல அங்க இருந்து போற உடனே இங்க தரையில நினைச்சுறான், உடம்புக்கு என்ன ஆகுது காய்ச்சலா, அங்க இருக்கிற ஒண்ணும் பாக்குறது இல்ல. அவன் ராக்கெட்ல வருஷ கணக்குல வேற பறந்துகிட்டு இருக்கிறான். இங்க இருந்து டென்னிசி ரூமுக்குள்ள இருந்துட்டு அவனுக்கு தலை வலிக்குதா உடனே இங்க இருந்து ஊசி போடுறான், இங்க இருந்து அவன் மண்டை வலிக்குதா உடனே அவன் நினைச்சுதான் உடல்ல இங்க இருந்து மருந்து கொடுக்குறான். அது ரொம்ப இதாகி போச்சுன்னா அந்த கிளைமேட்டு தாக்குற மாதிரி நீ என்னென்ன மாதிரி செய்யணும் இங்க இருந்து கட்டளிடுற. அவன் உடல் அங்க மேய்ந்துகிட்டு இருக்குது, இங்க செய்யறான். இப்படி செய்து பழைய வீட்டுக்கு என்ன செய்யிட்டா கம்ப்யூட்டர் வரிசையில இவ்வளவுதானே, நீங்க ரேடியோ கேட்கறீங்களா, கேட்டுக்கிட்டே இருங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு டிவி பாத்துக்கிட்டே இருக்கீங்களா, இந்த அளவுல கொஞ்சம் கொஞ்சமா செய்துட்டு இருக்கிறேன். இப்ப எல்லாம் கொடுத்து சரி நல்ல சரிகை வச்சாச்சு நம்ம கிட்ட. அப்புறம் நாளைக்கு என்ன செய்வோம், யுத்தம் நினைச்சுன்னு நாடா நான் பாக்குறேன் பாரு அப்படின்னு சொன்னான்னு ஒரு நொடிக்குள்ள அனுப்பிச்சு டிவி பார்த்துக்கிட்டே இருக்கும். டிவி கூட பார்க்க வேண்டியதில்லை, அந்த அலவரிசையை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் விழுக்கு சொல்லிட்டு அதுல இருந்து காப்பாற்றணும்னா நீங்க இப்படி செய்திருக்கீங்க. இல்லை எப்படி ஆயிரம் ஆண்டவன் நம்மள ஆன எப்படி நாளைக்கு செத்தவப்பாடு என்ன பார்க்க போகணும்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஆக நாம எல்லா ஞானிகளும் இந்த உடல் இருக்கும்போது அதை பார்க்கணும்னு போனாங்க. அதனால இப்படி பார்க்கணும்னா பார்க்கல, இப்படி பார்க்கணும்னா பார்க்கலாம். இல்லன்னா பிள்ளைங்க இப்ப நம்ம தபோவனத்துல என்ன செய்ய நல்ல செய்யற மாதிரி வந்தாங்க, அங்க வந்து என்ன செய்வாங்க சமையல் செய்யற இடத்துல விஷயத்த கொட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இல்ல நம்ம எல்லாத்துக்கும் நல்ல செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், நல்ல செய்யற மாதிரி வந்து கூட்டி நீங்க என்ன செய்யறாங்க விஷயத்த கொட்டுறாங்க. நான் எல்லாத்துக்கும் புனிதம் பெறணும் செய்துகிட்டு இருக்கிறோம். இப்படி அவங்க அறியாத நிலைகள் இதெல்லாம் நாம் சொல்லி பார்க்கிறோம், கேட்டு பார்க்கிறோம், எல்லாத்தையும் சொல்லியாச்சு, கேட்கறதுக்கு இல்லை. ஏன்னா அவங்க வேலைக்கார மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நீங்களும் ஒண்ணு இல்லை அங்கமா இருக்கிறீங்க அங்கமா எடுத்துங்கன்னு சொல்லிட்டு சொன்னா அதை நினைக்க நம்ம 7 பேர் இங்க இருந்து தேடி வர்றாங்க, அங்க வந்து இங்க வந்து நாம பெறக்கூடிய இவ்வளவு அணுகி வந்து அதை பெறணுங்கிற அந்த நினைக்கல. இந்த மாதிரி சிலருடைய நிலைகள் நாம கிடைச்சும் அணுகி வந்தும் அவங்க உணவுடைய நிலைகள் மாற்ற முடியல. இதே மாதிரிதான் ஒவ்வொரு வீட்லயும் நாம சொல்றோம், வீட்டுல கொஞ்சோண்டு இதாகி போச்சுன்னா நம்ம சொல்லும்போது கேட்டுக்கிட்டே இருப்போம். வீட்டுல கொஞ்சோண்டு சங்கடமாயிடுச்சு சாமியாவது பூமாவது தியானம் அப்படின்னு சொல்லிட்டு அது உடனே அங்க மறைச்சிச்சு. இந்த மாதிரி சில நிலைகள் நாம எவ்வளவு கடுமையான நிலை இருந்தாலும் இந்த விஷயத்தின் உணர்வின் தன்மைகள் அப்படி இயங்குது. நாம கிடைக்கக்கூடிய இந்த ரகத்தில் நாம பெற வேண்டும் என்ற எண்ணத்திலே மறக்குது. அதனால இது ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு சந்தர்ப்ப பெரிய சாதனமா இருந்தாலும் அங்க ஊடுருவத்தான் செய்யும். அதுகளெல்லாம் நாம முறியடிக்கிறதுக்குத்தான் அது ஒவ்வொரு நிமிஷமும் கண் மற்றும் 96ங்கிற போது நாம எந்த நிலைகள் இருப்போம்னு சொல்ல முடியாது. இப்ப 89 இன்னும் 5 வருஷமா 6 வருஷமா தான் பக்கத்துல நெருங்கிட்டே இருக்குங்க. அதுக்குள்ளது நீங்க தைரியத்தை ஊட்டிக்கிங்க. ஏன்னா விஞ்ஞானம் அணுகுண்டெல்லாம் இன்னைக்கு எல்லா மண்ணுக்குள்ளையும் கடலுக்குள்ளையும் போட்டு வச்சிருக்கிறான். இப்ப நம்ம மோப்பம் பிடிக்கிற மாதிரி அங்கிருந்து ஏதாவது தட்டி விட்டான போற தம்முனா எந்த பக்கமா 2 ஊர் கடலுக்குள்ள போயிருங்க. மெட்ராஸ் எல்லாம் இப்ப தண்ணி மேல இருக்குது. எங்கேயாவது அது அடிச்சு அப்படிங்கிச்சுன்னா டபார்னு அவன் கடலுக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க. மோப்பம் போட்டு அங்கிருந்து ஏதாவது இப்ப இந்த ரேசரை கொஞ்சம் அழுத்த விட்டாலும் இந்த கம்ப்யூட்டர் பூரா தார்மாரா வேலை செய்ய ஆரம்பிச்சிருங்க. இப்ப கம்ப்யூட்டர்ல தான் வச்சிருக்கிறா, ஒரு பாயிண்ட் அங்கிருந்து தட்டினா என்னங்கிறதுல ரேசர் எழுதி வச்சிருக்கிறா. இப்ப இது இந்த மாதிரி கண்டுபிடிச்சாலும் பூமிகளை கொண்டு ஒழிச்சு வச்சிருக்கிறா. இது என்ன செய்யிருக்கிறா, இப்ப நம்ம எண்ணங்களை எப்படி பாயுதோ இது மோப்ப ஊடுருவி இதுக்குள்ள இருக்கக்கூடிய ரேசர் கதிரை கிட்ட போய் பாயிர மாதிரி இருக்கு. போட்டான்னா
இவன் அடிக்கிறதுக்கும் வழி இல்லை. கடலுக்குள்ள போட்டாலும் ஆதியா வந்து சேர்ந்துருது. என்னடா பண்றதுன்னு எதிர்ப்பு முடிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுல நாம இருக்க போகும்போது சுலபமான முறையில இது பண்ணிட்டான்னா உள்ளுக்கு அணுகுண்டு வேண்டிய நிலைகள் பல இது இருக்குது. அது வெடிச்சாச்சுன்னு நினைச்சு கடல் அலைகளா பொங்கி வரும். கடலோரத்தில் இருக்கிற ஊர்கள்ல ரொம்ப ஊர் தண்ணிக்குள்ள நிற்கும். நான் கொஞ்ச நாள்ல நடக்க போகுது. ஆக நாம இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் என்ன செய்யறோம், அவங்க சுவிட்சு தட்டினான்னா போச்சு, அந்த வெடிக்குது, அவங்க தண்ணிக்குள்ள போயிடறாங்க, செத்து போயிடறாங்க. நாம இங்க இருக்கிறவங்க என்ன செய்யறோம், ஜல்லி வந்த மாதிரி எடுத்துட்டு மேட்ல இருக்கிறவங்க இருக்குன்னு பாத்துட்டு எடுத்து தண்ணி கொடுக்கற கூட ஆள் இருக்காது. கடைசியில் இப்ப என்ன செய்வாங்க, தென்னாப்பிரிக்காவில் என்ன செய்வாங்க தெரியுங்களா, இந்த கெமிக்கல் செய்யறது எல்லாத்தையும் விஷத்தை தூவி செடி கொடிகள்லாம் அங்க வளர விடாதபடி செய்து வச்சுட்டு அங்க சாப்பாட்டுக்கு இல்லாம எது செடியும் வளராது. சாப்பாடுக்கு இல்லாதபடி எல்லாம் வயிறு வாங்கி எதாவது இது பண்ணினோன்னா எல்லாம் உலகம் எல்லாம் தெரிஞ்ச ஒருபாடு என்ன செய்யறாங்க, இவன் பிழைக்க மாட்டான்னு சொல்லிட்டு இங்க வந்து கொடுக்குற சாப்பாட்டு கூட மார்க் போட்டு விட்டு கொடுத்தாங்க. இவன் கொஞ்சம் கொடுத்தாங்க ஒரு 4 நாளைக்கு வரைக்கும் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வரிசைப்படுத்தி அனுப்பிட்டு இருந்தாங்க. லட்சக்கணக்கான பேர் உலகம் முழுவதும் போட்டோ எடுத்து காட்டினாங்க. அந்த மாதிரி நம்மள மார்க் போடுற அளவுக்கு வந்துடும். இதுல யார் யாரு மிஞ்சுவாங்க, அடுத்தாப்புல பழையிட்டான மார்க் போட்டு சரி நீ இப்படி போ நீ இப்படி போ அப்படின்னு மிச்சப்படுத்தி நம்ம கொண்டு அது சொச்சம் தப்புனவங்க. இதெல்லாம் தப்புறதுக்கு நாம இப்பவே நீங்க வச்சுக்கோங்க இந்த சுவிட்ச. இல்லைங்க கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்குன்னு உங்களுக்கு ஆணை வரும். உங்களுக்கும் நான் சொல்ல வேண்டியதில்லை, நீங்க கரெக்டா செய்வீங்கன்னா உங்களை காப்பாத்திக்கிறதுக்கு உங்களுக்குள்ளுக்கு அந்த உணர்வு தோன்றும். அந்த நிமிஷத்துல உங்களை காப்பாத்திக்கிட்ட வரும். ஏன்னா இப்ப நம்ம தியானத்தை காட்சி கேட்கறதுக்கு இல்ல, இப்ப ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி செய்து பழகிங்க. உங்களுக்கு நாம ஏதோ சும்மா சொல்றமே கட்டிக்கிட்டு இருக்கிறாருன்னு நீங்க நினைக்காதீங்க. இது உங்க உடலுக்குள் வளர்த்துக்குங்க. அது ஏன்னா இது ஒவ்வொருத்தரும் கணவன் மனைவி அவசியம் நீங்க தியானத்தை செய்யுங்க. குழந்தைகளை அம்மா அப்பாவை வணங்கிட்டு போற மாதிரி பழக்கி கொடுங்க. யாராவது நோயாளிகளை கண்ணைன்னு நீங்க ஆத்ம சுத்தி செய்யிட்டு உங்களுக்கு நோய் இல்லைன்னு சொல்லி இது பண்ணுங்க. அந்த வீட்டுல இருக்கிறவங்களும் இதே மாதிரி தியானத்தை செய்யிட்டு சொல்லுங்க. அது செய்தாச்சுன்னா நீங்க வேற எங்கேயும் போங்க, எல்லாம் தியானம் வந்து உங்களுக்கு நீங்க சீக்கிரம் நீங்க நல்லா போவீங்க. அப்படி நீங்க சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாலும் இந்த சீக்கிரம் கேன்சர் முதல் கொண்டு சொல்றேங்க. இந்த மாதிரி வந்துருச்சுன்னு நீங்க அதை எதுவும் பண்றதுன்னா எல்லாம் வீட்டுல தியானம் இருங்க. எங்க மகிழ்ச்சி நல்லாலும் உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, இதை சாப்பிடுங்க நல்லா போகும் அப்படின்னு உங்களால சொல்லி பாருங்க, நல்லதா இருக்கும். இப்படித்தான் உங்களை மாட்டிக்கணுமே தவிர வேற வழி இல்லை. இன்னைக்கு டாக்டர் கிட்ட மருந்து போயாச்சுனாலும் கூட உடனே என்ன செய்வாங்க, காய்ச்சலா மருந்து கிடைக்கும், அடுத்தாப்படி 2 டோஸ். அப்பதான் நீங்க நல்ல டாக்டர். போன உடனே காய்ச்சல் நிவர்த்தி ஆகணும்னா அந்த ஊசி போட்ட உடனே நிவர்த்தி ஆகி போச்சுன்னா நல்ல டாக்டர். அடுத்தாப்படி இப்ப நல்லதாயிப்போ 2வது தரம் போன உடனே நிச்சயம் போன உடனே டெஸ்ட் பண்ணுவாங்க. என்னப்பா உனக்கு சக்கரை சத்து இருக்கிறாப்புல இருக்கு போட்டிருக்குது, கை கால் குடைச்சல் ஆகுது, ஜாஸ்தி ஆகுது. கடைசியில் நிச்சயம் இவர் போட்ட டோஸ் இந்த சக்கரை சத்தை அதை என்ன செய்யும், இங்க ரத்தத்தோட கலக்கக்கூடியதை பிரிச்சு வச்சிருக்கும். நீ சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் சக்கரை சத்து இருக்குங்கிறாங்க. நீங்க அதை வேணா பார்க்கலாம். இதை போல நம்ம ஆக்காரப்படி நீங்க உங்களை நம்புங்க. இவ்வளவு தூரம் ஏன்னா என் குருநாத் பைத்தியாத்தனமா இருந்தார். அதே மாதிரிதான் அவரு காட்டுக்குள்ள எடுத்து போனா பைத்தியாத்தனமா எனக்கும் சொல்லி கொடுத்தாரு. இப்ப நான் பைத்தியாத்தனமா சொல்லிட்டு இருக்கேன், நீங்க பைத்தியாத்தனமா எண்ணிட வேண்டாங்க. அதனால நீ பைத்தியாரமா என்ன அதுபடி நாம இந்த சக்தி நாம் பெறுவோம், நல்ல நிலைகள் பெறுவோங்கிற நிலையில நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த சக்தி பெற வேண்டும் என்று எல்லா மகிழ்ச்சியும் வேண்டி நான் நிறைவுபடுத்துகிறேன். அந்த வாக்கு பின்பற்றணும்னு சொல்லிட்டு உலகம் எப்படி இருக்குன்னு தெரியுது, அதை மீட்டருக்கு தான் நாம் இதை செய்யறோம். அதை நாம் அதை ஒடுத்துறோம். ஏன்னா பாக்கி ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னாலும் சரி, நீங்க இப்படி இருங்க அப்படின்னு சொல்லி, இல்லை சாமி இப்படி செய்தாதான் நல்லா இருக்கு அப்படிங்கிற இதுகளெல்லாம் ஒரு அருள் வாக்குகள்ல ஊடுருவ. இது சகஜமான நிலைகளை அறிஞ்சு போகும்போது இது தப்பான முறையில் அபிப்பிராயத்தை எடுத்துறாங்க. ஏன்னா இதெல்லாம் வாக்குகள் கொடுக்கறது. நீங்க கஷ்டப்பட்டு ஜபம் எடுக்கிறது அல்ல. இது நீங்க கஷ்டப்பட்டு நீங்க ஜபம் எடுத்து சொர்க்கத்தை அடைகிறது அல்ல. நாம எத்தனையோ குருநாள் கஷ்டப்பட்டு இந்த நல்ல வாக்குகளை உங்க மனதார இருக செய்து உணர்வுகளை பார்த்து செய்து அந்த உணர்வு நீங்க நல்லது பெறணுங்கிறதுக்காக வேண்டி உங்களை அணுகி தழுகி வர்றோம், வேற ஒண்ணும் இல்லை. ஆக நான் பாசத்தோட தழுகி வரப்போகும்போது அலட்சியப்படுத்திடுறேன். இப்ப நம்ம இதுல கேண்டீன்ல ஒரு பிள்ளை வேலை பார்க்குது, அது கொண்டு ஒரு அம்மா கொண்டு விட்டது, அது ஏழையா இருக்குது சிரமமா இருக்குன்னு இங்க கொண்டு விட்டது. அது இந்த மாதிரி தண்ணி கீழே கொட்டி போகுதோ அப்படின்னு சொல்லி போட்டு அது யாராவது கேட்டாங்கன்னா, அது கேட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி சொல்லிட்டாருன்னு என்னன்னு விஷயத்த சொல்லி போனா நாம இருக்கிறோம் இங்க இது பெற்றிருக்கோங்கிற கூட சொல்லாதபடி அது என்ன பேசுது, அது கடுமையான வார்த்தை, நம்ம சொல்ற வார்த்தை கூட கேட்க மாட்டேங்குது. இங்கதான் இருக்குது.
ஆனா அதுக்கு வந்தவங்க அவங்க யாரு கொண்டு சிபாரிசு பண்ணாங்களோ அவங்க சொன்னாதான் அதுக்கு, சாமி சொன்னா கேட்காது. அதே மாதிரி இங்க அவங்க கிட்ட பழகிட்டாங்கன்னா பழகினவங்க சொன்னாதான் கேட்பாங்க. கொஞ்சம் வெறுக்கிறவங்க வந்தாச்சுன்னு அவங்க கிட்ட குறை பேசுறது தான். இந்த ஸ்தாபனத்துக்குள்ள வந்து அப்படி வந்துகிட்டு இருக்கிறாங்க. நான் இவ்வளவு கத்திக்கிட்டு இருக்கிறேன், இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கிறேன். அதை நாம் அந்த ரகத்துல எப்படி இருக்கணும்னு தெரியல. நாம எதை காப்பாற்ற நினைக்கிறோமோ அதை காப்பாத்துற மாதிரி வந்துட்டு நாம அதை என்ன சொல்றோம் அப்படிங்கிற புரியாத நிலைகளை செய்துட்டு இருக்கிறோம். நான் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். நான் பல தடவை சொல்லியாச்சு. ஆனா இந்த அளவுக்கு இருந்தும் கூட, ஆனா அந்த குழந்தை திருமணம்னா கூட அவங்க குழந்தை விட்டவங்க இருக்கிறாங்க பாருங்க, அவங்க நம்ம கிட்ட ரொம்ப பழகுங்க. சாமி நம்ம சாமி சொன்னா கேட்டுக்கிட்டு தப்புக்கு அஸ்வாரம் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க.